வள்ளலார் பாடல் தவிர வேறு எதுவும் எனக்கு தெரியாத வேற ஒரு சர்ச்சை இங்கே இருக்குதுங்களா, அதனால தெரியல. இப்படியே இருந்தா போதும்பா. கருணாலய நிதியே கருணாலய நிதியே தினமும் முன் சரணாபுஜம் கதியே கருணாலய நிதியே सर्ववेद विनोद कारण सर्ववेद विनोद कारण सर्ववेद विनोद कारण परम साधक भवनिवार ना करुणालय निधिये தினமும் முன் சரணாபுஜம் கதியே கருணாலய நிதியே அமல பாஸ்கர கோட்டி ஸ்வரூப அமல பாஸ்கர स्वरूप आनंद सच्चिदानंद प्रदाप निमल वेद वेदांत निरूप निर्विकल्प निरंजन दीप नित्य पूर्ण नित्य पूर्ण निलय मंचुता नित्य पूर्ण निलय मंचुता वेदनायकन हृदय रंजिता वेदनायकन हृदय रंजिता करुणालय निधिये दिनमुम मुन சரணாபுஜம் கதியே கருணாலய நிதியே இது வந்து இந்தோலன் ஒரு ராகத்தில் அமைஞ்சிருக்கு. வேதநாயகம் பிள்ளை அவர்களுடைய பாடல். இப்போ தோழர் தம்பி சல்மான் அவர்களுக்காக அவர் கேட்ட அந்த சல்மான் அவர்களுக்காக அவர் கேட்ட இந்த மனுமுறை கண்ட வாசகத்திலிருந்து நல்லோர் மனதை என்ற அந்த பாடல். அதை ஒரு சிலர் விமர்சனம் கூட பண்ணலாம், அதை பற்றி கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை நமக்கு. ஏன்னா அதில் இருக்கிற வார்த்தைகள் பார்த்திங்கன்னா ஒரு சின்ன தவறுமே பண்ணாமல் பண்ணிட்டோன்னு அந்த ஒரு பாட்டில் மொத்தமே அடங்கிடுது. அரசியலாக இருக்கட்டும் எதுவாக இருக்கட்டும் மொத்தமே அந்த ஒரு பாடலே அடங்கிடுது. அதனால தான் அந்த பாடல் நிறைய பேர் கேட்பாங்க. அது ஒரு சிலர் விமர்சனம் பண்ணால் அதை பற்றி கவலைப்பட வேண்டிய அவசியமும் இல்லை. வள்ளல் பெருமானுக்காக தம்பி கேட்டார்னு பாடுறேன். அது வந்து ராகம் வகுலாபரண ராகத்தில் இசை கம்போஸ் பண்ணி அது பாடுறோம். நல்லோர் மனதை நடுங்க செய்தேனோ நட்டாற்றினில் கையை நழுவ விட்டேனோ நல்லோர் மனதை நடுங்க செய்தேனோ நட்டாற்றினில் கையை நழுவ விட்டேனோ நல்லோர் மனதை நடுங்க செய்தேனோ ஓ
வழக்கிட்டு மானம் கெடுத்தேனோ வலிய வழக்கிட்டு மானம் கெடுத்தேனோ வரவு போர்க்கொழிய வழியடைத்தேனோ தானம் கொடுப்போரை தடுத்து நின்றேனோ தானம் கொடுப்போரை தடுத்து நின்றேனோ தருமம் பாராது தண்டம் செய்தேனோ தருமம் பாராது தண்டம் செய்தேனோ நல்லோர் மனதை நடுங்கச் செய்தேனோ நட்டாற்றினில் கையை நழுவ விட்டேனோ நல்லோர் மனதை நடுங்கச் செய்தேனோ குடிவரி உயர்த்தி கொள்ளை கொண்டேனோ குடிவரி உயர்த்தி கொள்ளை கொண்டேனோ குடிக்கின்ற நீருள்ள குளத்தை தூர்த்தேனோ ஏழைகள் வயிறு எரியச் செய்தேனோ ஏழைகள் வயிறு எரியச் செய்தேனோ இறப்போர்க்கு பிச்சை இல்லை என்றேனோ இறப்போர்க்கு பிச்சை இல்லை என்றேனோ நல்லோர் மனதை நடுங்கச் செய்தேனோ நட்டாற்றினில் கையை நழுவ விட்டேனோ நல்லோர் மனதை நடுங்கச் செய்தேனோ குருவை வணங்க கூசி நின்றேனோ நின்றேனோ குருவை வணங்க கூசி நின்றேனோ நின்றேனோ குருவின் காணிக்கை கொடுக்க மறந்தேனோ மறந்தேனோ குருவின் காணிக்கை கொடுக்க மறந்தேனோ மறந்தேனோ கள்ளும் நெல்லும் கலந்து விற்றேனோ விற்றேனோ தவம் செய்வோரை தாழ்வு சொன்னேனோ சொன்னேனோ தவம் செய்வோரை தாழ்வு சொன்னேனோ சொன்னேனோ சுத்த ஞானிகளை தூஷணம் செய்தேனோ செய்தேனோ மாதா பிதாவை வயது நின்றேனோ நின்றேனோ மாதா பிதாவை வயது நின்றேனோ நின்றேனோ என்ன பாவம் செய்தேனோ செய்தேனோ நல்லோர் மனதை நடுங்கச் செய்தேனோ நட்டாற்றினில் கையை நழுவ விட்டேனோ நல்லோர் மனதை நடுங்கச் செய்தேனோ தோழர்களே இந்த வரிகள் இருக்கிற ஒரே சின்ன தவறு கூட அப்படி பண்ணலை. ஆனால் அப்படி பண்ணிட்டோம் அப்படின்னு வருந்துற அப்படி வள்ளலார் பிறந்த மண்ணில் தான் நம்மளும் பிறந்தோம் அப்படின்றத சொல்லிட்டு நிறைவு செய்கிற. நன்றி, வணக்கம். மிக நன்றி அண்ணா. விமர்சிப்பவர்கள் விமர்சித்து கொண்டே இருக்க வேண்டும், நாம் பாடிக்கிட்டே இருப்போம். முறையாக இந்த நிகழ்வு இப்போது ஆரம்பமாகிறது. கவிஞர் தாமரை பாரதி அவர்களின் 2 கவிதை நூல்களுக்கான அறிமுக விழாவை இந்த மகிழம் தமிழ் சங்கம் முன்னெடுத்துள்ளது. இந்த நிகழ்ச்சியின் தலைமை ஏற்றிருக்கக்கூடிய மகிழம் தமிழ் சங்கத்தின் நிறுவன தலைவர் ஐயா சீனி கார்த்திகேயன் அவர்களை மேடைக்கு அழைக்கிறேன். முன்னிலை வகித்திருக்கக்கூடிய அண்ணன் பாசறை பாபு, ஐயா வினோத் அவர்கள், அண்ணன் ரமேஷ் அவர்கள், அண்ணன் சுரேஷ் அவர்களை மேடைக்கு அழைக்கிறேன். வாழ்த்துறை வழங்க இருக்கக்கூடிய எங்கள் அன்பிற்கினிய அண்ணன் கவிஞர் வேலுக்கண்ணன் அவர்களை மேடைக்கு அழைக்கிறேன்.
போடு, சேர் போடு. இங்குலிகம் மற்றும் தெருகளம் ஆகிய நூல்களை பற்றி கருத்துரை வழங்க இருக்கக்கூடிய தோழி கனிமொழி அவர்களையும் அக்கா மான்விழி அவர்களையும் மேடைக்கு அழைக்கிறேன். இந்த கவிதை நூல்களை இயற்றிய இறுதியாக ஏற்புரை வழங்க இருக்கக்கூடிய கவிஞர் தாமரை பாரதி அவர்களை மேடைக்கு அழைக்கிறேன். உங்களுடைய கரகோஷங்களை எழுப்பி தமிழ்தாய் வாழ்த்து. நீராறும் கடலுடுத்த நிலமடந்தை எழிலொழுகும் சீராறும் வதனமென திகழ்பரத கண்டமிதில் திக்கணமும் அதிசிறந்த திராவிடனல் திருநாடும் தக்க சிறு பிறை நுதலும் தரித்தனரும் திலகமுமே அத்திலக வாசனை போல் அனைத்துலகும் இன்பமுற எத்திசையும் புகழ் மணக்க இருந்த பெரும் தமிழனங்கே தமிழனங்கே உன் சீரிலமை திறம்பியந்து செயல் மறந்து வாழ்த்துதுமே வாழ்த்துதுமே வாழ்த்துதுமே. கவிஞர் ஸ்டாலின் கண்ணன் அவர்களை மேடைக்கு அழைக்கிறேன். ஐயா வேல நெடுஞ்செழியன் அவர்களை மேடைக்கு அழைக்கிறேன். வரவேற்புரை வழங்குவதற்காக மகிழும் தமிழ்ச் சங்கத்தினுடைய பொதுச் செயலாளர் எழுத்தாளர் கு ஜெயபிரகாஷ் அவர்களை அழைக்கிறேன். அனைவருக்கும் அன்பு நிறைந்த காலை வணக்கம். மகிழும் தமிழ்ச் சங்கத்தின் சார்பாக அனைவரையும் அன்புடன் வருக வருக என வரவேற்கிறேன். இந்த நிகழ்வு குறித்தான ஒரு யோசனை எப்படி உருவாச்சு அப்படின்ற ஒரு பார்வை, கிட்டத்தட்ட பல்வேறு இலக்கிய அமைப்புகள் திருவண்ணாமலையில் செயல்பட்டு இருக்கிறது. அதிலும் முக்கியமாக ஒவ்வொரு மாதத்திலும் பல புத்தகங்களை முன்வைத்து அறிமுக கூட்டங்களும் சினிமாக்களை பாராட்டி அல்லது அதை விமர்சித்து பல கூட்டங்கள் இங்கே திருவண்ணாமலையில் தொடர்ந்து அரங்கேறிக் கொண்டிருக்கிறது. அந்த வகையில் ஒரு தமிழ்ச்சங்கம் ஒரு நூல் அறிமுக கூட்டத்தை முன்னெடுக்க வேண்டிய அவசியம் என்ன அப்படின்ற ஒரு பார்வையை நம்ம விவாதிக்கணும்னு நினைக்கிறேன். என்ன அப்படின்னா, இப்போ இருக்கிற காலகட்டத்தில் இளைஞர்கள் கையில் பரவலாக புத்தகம் போய் சேரணும் அப்படின்ற ஒரு பார்வை. ஏன்னா இப்போ எல்லாமே ஆடியோ புக்ஸ் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குது, அதுக்கப்புறம் ரீல்ஸ் அந்த ஒரு ஃபார்மேட்டில் இருக்குது. மொழியை படைப்பு எண்ணத்தை அடுத்த தலைமுறைக்கு நம்ம கொண்டு செல்லணும் அப்படின்னா அது புத்தக வாசிப்பினால் தான் சாத்தியம் அப்படின்ற பார்வையோடு தான் இந்த கவிதை தொகுப்பை நாம் அறிமுகப்படுத்த வேண்டும் என்ற ஒரு முனைப்போடு இந்த கவிதை தொகுப்பை குறித்து நண்பர்களோடும் ஒரு சிறிய உரையாடலை நிகழ்த்தி புத்தகங்களை பரிமாறி அதன் பிறகு இந்த அறிமுக கூட்டம் அரங்கேறுகிறது. இந்த நிகழ்வை எழுத்தாளர் அண்ணன் தாமரை பாரதி அவர்களிடம் இந்த 2 புத்தகங்களுக்கான அறிமுக விழாவை திருவண்ணாமலையில் நடத்தலாம் என்று அவரிடம் ஒப்புதல் இருக்கும்போது மனமுவந்து ஏற்று இன்று பல்வேறு பணிக்கு மத்தியிலே இங்கு நிகழ்வை சிறக்க இருக்கிற அவருடைய வருகைக்கு மகிழும் தமிழ்ச்சங்கத்தின் சார்பாக வருக வருக என பலத்த கைத்தட்டலோடு அதன் பிறகு எப்பயுமே மகிழும் தமிழ்ச்சங்கத்தில் கிட்டத்தட்ட 2021 மகிழும் தமிழ்ச்சங்கம் துவங்கப்பட்டது. துவங்கப்பட்ட நோக்கம் அது எல்லாமே நடந்துகிட்ருக்கா அப்படின்ற ஒரு கேள்வியோடு நம்ம நகரணும்னு நினைக்கிறேன். முதல்ல 2021 மகிழும் தமிழ்ச்சங்கம் துவங்கும் போது 50 மாணவர்களுக்கான பேச்சு போட்டி, கவிதை போட்டி,
கட்டுரை போட்டின்னு அந்த போட்டிகளை நிகழ்த்தி அவர்களுக்கான பரிசு வழங்கும் நிகழ்வோடு இந்த மகிழும் தமிழ்ச்சங்கம் வந்து 2021 துவங்கப்பட்டது. அதன் பிறகு அந்த மகிழும் தமிழ்ச்சங்கம் துவங்கினதுக்கு பிறகு வந்து பார்த்திங்கன்னா மிகப்பெரிய ஒரு பேரிடர், அந்த கொரோனா டைம். அந்த சமயத்தில் தொடர்ந்து செயல்பட முடியாத ஒரு நிலையிலையும் இணைய வழியில் பல புத்தகங்களை அறிமுகம் வந்து நடந்தது. கிட்டத்தட்ட ஒரு ஐந்து கூட்டங்கள். சீர்மை அப்படின்ற ஒரு நாவல், அரவிந்தன் எழுதிய சீர்மை நாவல் குறித்தும், அப்புறம் கமலாலயன் தோழர் மொழிபெயர்த்த ஒரு நூல், இந்த மாதிரி பல நூல்களை முன்வைத்து இணைய வழியில் கூட்டங்கள் வந்து தொடர்ந்து அரங்கேறுது. அதன் பிறகு கொஞ்சம் தளர்வுகள் ஏற்படும் போது என்ன ஆச்சு அப்படின்னா, மருத்துவம் குறித்தான, அதுவும் தமிழ் மருத்துவம் குறித்தான ஒரு புரிதல் நம் சமூகத்திற்கு வேணும் அப்படின்ற ஒரு பார்வையினால் எழுத்தாளர் முத்துநாகு அவர்கள் எழுதிய குப்பை முனி அப்படின்ற ஒரு தமிழியல் மருத்துவம் தொடர்பான மருத்துவ குறிப்புகள் கொண்ட ஒரு புத்தகம், அந்த புத்தகத்துக்கான ஒரு அறிமுக கூட்டம் இதே அரங்கில் வெகு விமர்சையாக நடைபெற்றது. அதன் பிறகு மகிழும் தமிழ்ச்சங்கத்தினுடைய நோக்கமாக என்ன அப்படின்னா, தமிழ் சார்ந்த மொழியோ அல்லது பண்பாட்டு ரீதியான விஷயங்களோ, தமிழ் அறிவியலோ இல்லை தமிழ் அறிவையோ அடுத்த தலைமுறைக்கு கடத்தணும், அடுத்த தலைமுறைக்கு அது கொண்டு சேர்க்கணுன்ற நோக்கோடு தான் இது பண்ணோம். ஸோ அந்த வகையில் முதல்ல நூல்களை வாசிக்க வேண்டிய சூழல் இருக்குது. அப்போ வந்து 10க்கு 10 அப்படின்ற ஒரு தலைப்பில் 10 சிறார்களுடைய புத்தகங்களை முன்வைத்து ஒரு கூட்டம் நடைபெற்றது. பாரதி புத்தகாலயத்தில் வந்து புக் ஃபார் சில்ட்ரன் அப்படின்ற அந்த பொருண்மையில் வந்த சிறார்களுக்கான புத்தகங்களை முன்வைத்து 10 புத்தகங்களுக்கான அறிமுக கூட்டம் நடைபெற்றது. அதன் பிறகு திருப்புகழை இந்த நிலத்தை சேர்ந்த நண்பர் இசையமைப்பாளர் நிரஞ்சன் அவர்கள் இசையமைத்து திருப்புகழ் பாடல் இசை வெளியீட்டு விழா நடந்தது. அதன் பிறகு திருவண்ணாமலை சேர்ந்த சதீஷ் வெங்கடேஷன் என்பவர், அவர் வந்து காலித் ஹுசைனியோடைய மலைகளும் எதிரொலித்தன அப்படின்ற ஒரு நாவலை தமிழில் மொழிபெயர்த்தார். திருவண்ணாமலை சேர்ந்த நபர், அவருடைய புத்தகம் அறிமுக விழாவும். அதன் பிறகு லாஸ்ட் பெஞ்ச் அப்படின்ற, கடைசி பெஞ்ச் அப்படின்ற தலைப்பில் சிறார்களுக்கான கவிதை அப்படின்னு பாரதி புத்தகாலயத்தில் நான் பெரியசாமி வெளியிட்ட அந்த புத்தகத்துக்கான அறிமுகமும் நடந்தது. அதன் பிறகு பயிலரங்கம் நடத்த வேண்டும், மொழிபெயர்ப்பு குறித்தான ஒரு பயிலரங்கம் நடத்த வேண்டும். ஏன் அதை நான் சொல்கிறேன்னா, இவ்வளோ கால ஓட்டத்தில் தொடர்ந்து செயல்படுறது, அதுவும் இலக்கியம் இந்த மாதிரியான செயல்பாடுகளை தொடர்ந்து செயல்படுத்துன்றது ஒரு பெரிய விஷயம். அந்த இத்தனை செயல்பாட்டுக்கும் அச்சாணியாக இருக்கிற ஒரு விஷயத்தை வச்சு தான் நான் பேசணும்னு நினைக்கிறேன். யாவரும் கேளீர் அப்படின்ற ஒரு தலைப்பில் ஒரு 3 நாளுக்கான பயிலரங்கம், மொழிபெயர்ப்பு பயிலரங்கம் நடத்துவதற்காக இந்த இடத்துல ஒருங்கிணைச்சோம். அதில் வந்து தமிழ்நாட்டில் இயங்கி கொண்டிருக்கிற மிகவும் கவனிக்கக்கூடிய பல மொழிபெயர்ப்பாளர்களை பயிற்றுனர்களாக வச்சு இந்த பள்ளி அரங்கத்திலே 3 நாள் வந்து மொழிபெயர்ப்பு பயிலரங்கம் நடந்தது. அந்த 3 நாளில் 30 மாணவர்கள் கலந்து கொண்டாங்க. ஸோ அந்த 30 மாணவர்களுக்கும் அந்த 3 நாள் வந்து மொழிபெயர்ப்புனா என்ன அப்படின்ற அந்த ஒரு புரிதலை கொடுத்து, மொழிபெயர்ப்பு பயிலரங்கம் முடிந்த உடனே அவங்களுக்கு ஒரு 2 மாதம் 3 மாதம் இடைவெளி கொடுத்து, தமிழில் இருக்கிற படைப்புகள், ஆங்கிலத்தில் இருக்கிற படைப்புகளை அவங்களுக்கு கொடுத்து, அந்த பங்கு பெற்ற மாணவர்கள் மொழிபெயர்த்து அதை ஒரு நூலாக கொண்டு யாவரும் கேளீர் என்ற ஒரு புத்தகம் வந்து வெளியிடப்பட்டது. இந்த நிகழ்ச்சி நடந்தது. ஏன்னா இதில் வந்து அடுத்த தலைமுறையோட பங்களிப்பு 30 பேருமே மொழிபெயர்த்து இது பண்ணாங்க. ஸோ இது வந்து மகிழும் தமிழ்ச்சங்கத்துடைய மிக முக்கியமான ஒரு முன்னெடுப்பாக நாங்கள் கருதுகிறோம். அதில் ஒரு 2 மாணவர்கள் இப்போ தொடர்ந்து மொழிபெயர்ப்பில் இயங்கிட்டு இருக்காங்க. அதில் ஒருவர் அரவிந்த் என்ற ஒரு மாணவர் வந்து இந்த ஃபேஸ்புக், இந்த என்னது சாஃப்ட்வேர்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, அதில் வந்து அந்த செயலிகளில் வர ஆங்கில சொற்களுக்கு இணையான தமிழ் சொற்களை பண்ணுற அந்த வேலையை வந்து செஞ்சுட்டு இருக்காங்க. இது வந்து மகிழும் தமிழ்ச்சங்கத்தினுடைய ஒரு வெற்றியாக நான் கருதுகிறேன். ஸோ அதன் பிறகு வந்து பார்த்திங்கன்னா பல்வேறு நூல்களுக்கான அறிமுக கூட்டங்கள் இதையெல்லாம் தொடர்ந்து முன்னெடுக்கிற ஒரு சூழல் வந்து இங்கே தொடர்ந்து நடந்தது. இதில் செம்மண் 1, செம்மண் 2 அப்படின்ற செம்மண் என்ற பேரில் வந்து ஒரு நூல் அறிமுகமும் அல்லது சமகாலத்தில் இருக்கிற ஒரு கலை பண்பாட்டு சார்ந்த ஒரு விழுமியங்களை அல்லது ஒரு செயல்பாட்டை முன்வைத்து ஒரு நிகழ்வு வந்து ஒருங்கிணைக்கப்படும். அதில் முதல்ல செம்மண் 1 வந்து பேராசிரியர் சிவசுப்பிரமணியம் அவர் எழுதிய தமிழகத்து தாவரங்கள் என்ற தலைப்பில் இருக்கிற ஒரு புத்தகத்தை அறிமுகப்படுத்தி
அந்த சமயத்தில் வந்த சார்பாட்டை என்ற ஒரு திரைப்படத்தை முன்வைத்தும் ஒரு கூட்டம் அரங்கேறப்பட்டது. அதன் பிறகு செம்மண் 2 வந்து எழுத்தாளர் நக்கீரன் அவர்கள் எழுதிய தமிழ் ஒரு சூழலியல் மொழி அப்படின்ற ஒரு மிக முக்கியமான ஒரு புத்தகத்தை முன்வைத்த ஒரு கூட்டம் வந்து அரங்கேறியது. ஸோ இப்படியான ஒரு செயல்பாடு இதில் நடுவில் வந்து அடுத்த தலைமுறையை வார்க்கிற மிக முக்கிய பங்கு வந்து ஆசிரியர்களுக்கு இருக்கின்ற ஒரு தன்மையினால் ஆசிரியர்களுக்கான ஆசிரியர் தின விழா, ஆசிரியர்கள் ஒரு 20 ஆசிரியர்களை அவர்களுக்கான கௌரவிப்பு நடந்தது. அதே சமயத்தில் பள்ளி கல்லூரிகளில் மாணவர்கள் இடைநிற்றலுக்கான காரணம் என்ற தலைப்பில் கட்டுரைகள் பெற்று கிட்டத்தட்ட 30க்கும் மேற்பட்ட ஆசிரியர்களிடம் கட்டுரை பெறப்பட்டது. அதுவும் வந்து கட்டுரை மலர் என்ற ஒரு இதழ் வெளியிடப்பட்டது. கட்டுரை சமர்ப்பித்த அனைத்து ஆசிரியர்களுக்கும் வெள்ளி நாணயம் பரிசாக வழங்கப்பட்டது. ஸோ இந்த செயல்பாடுக்கெல்லாம் உந்துதலாகவும் தொடர்ந்து எங்களை உற்சாகப்படுத்தி இத்தனையான செயல்களை ஊக்கப்படுத்தி கொண்டிருக்கும் மகிழும் தமிழ்ச்சங்கத்தின் நிறுவன தலைவர் சீனி கார்த்திகேயன் அவர்களையும் பலத்த கைத்தட்டலோடு வருக வருக என வரவேற்கிறோம். ஸோ அதன் பிறகு முன்னிலை மூலூரில் தொடர்ந்து சூழலியல் சம்பந்தமான பதிவுகள் நிறைய பறவைகள் புகைப்படங்கள், விலங்குகளோட புகைப்படங்கள், அரசியல் சார்ந்த பதிவுகள் என இருந்து அவர் போடுற அந்த பதிவெல்லாம் ரொம்ப நம்ம அதை கவனிக்காமல் போயிட்டுருக்குமோ அப்படின்ற ஒரு இது இருக்கும். அப்படியான எங்களை அன்போடு எப்போதும் அரவணைத்து கொண்டிருக்கும் நிர்வாகக்குழு உறுப்பினர் பாஸ்ரை பாபு அண்ணன் அவர்களுக்கும் அவர்களையும் வருக வருக என வரவேற்கிறோம். அதன் பிறகு வினோத் சார், அவர் வந்து பார்த்திங்கன்னா எங்கள் இந்த யங் டீமே பார்த்தீங்கன்னா பொறாமையாக இருக்குங்கன்னு சொல்லுவார். படிக்கிறீங்க, எழுதுறீங்க, எல்லாம் இது பண்ணுறீங்க, நான் அவங்க கூட சேர்ந்து நானும் எங்கே காமிச்சிக்கிறேன் அப்படின்ற மாதிரி எங்களை இன்னும் கொஞ்சம் எப்பயும் அந்த அதான் ஒரு தட்டி கொடுக்கவும் தோல் கொடுக்கவும் கை குலுக்கி நம்மை உற்சாகப்படுத்தும் தயங்காத வினோத் சார் அவர்களையும், அதே தன்மையில் இருக்கிற ரமேஷ் கைலாசம் அண்ணன் அவர்களையும், வந்த உடனே பின்னிருக்கையில் சென்று அமர்ந்திருக்கும் சுரேஷ் அண்ணன் அவர்களையும், மற்ற அனைத்து மகிழும் நிர்வாகிகள் அவர்களையும், அதன் பிறகு நண்பர் இசையமைப்பாளர் நிரஞ்சன், அதன் பிறகு இந்த நிகழ்ச்சி தொடர்ந்து நிறைய தமிழ்நாட்டில் வெளிவர்ற இலக்கியங்கள் புத்தகங்கள் தொடர்பாக தொடர்ந்து பேசுவோம். அந்த பேசும்போது ஒவ்வொரு தெரிப்புகளை இல்லை எங்களுடைய பார்வையை கொஞ்சம் விசாலப்படுத்தி காமிக்கிறதுக்கான எல்லா வேலையும் இல்லை எங்களை இலக்கியம் சார்ந்து தொடர்ந்து இயங்க வைக்கிறதுக்கான ஒரு பேக் போனாக முதுகெலும்பாக இருக்கிறது வந்து எனக்கு தெரிஞ்சு வேல்கண்ணன் அண்ணன் தான். அவர் மனசு வந்து பாராட்டவே மாட்டார். அதுதான், ஏன்னா நம்மளுக்கு பாராட்டினா ஒரு மாதிரி தேங்கிடுவோம்ல. ஸோ சொல்ல சொல்ல அந்த மாதிரி நம்ம அடுத்ததுக்கு இது நடலாம்னு நினைக்கிறேன். அதன் பிறகு இந்த நிகழ்வுக்கு கருத்துரை வழங்க இருக்கிற பேராசிரியர் முனைவர் மான்வழி அக்கா அவர்களையும் கவிஞர் கனிமொழி அவர்களையும், அதன் பிறகாக இந்த நிகழ்வை பாடலோடு துவங்கியிருக்கிற அண்ணன் அருணை மாரவி அவர்களையும், நன்றி உரையாற்ற இருக்கிற நந்தினி அவர்களையும், திருவண்ணாமலையின் அடுத்த மிக பிரபலமாக ஆகி கொண்டிருக்கிற நண்பன் சிறகன் அவர்களையும், அப்புறம் கண்ணன் ஸ்டாலின் அண்ணனை பற்றி சொல்லணும். அவரும் வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் எதர்ச்சியாக ஒரு நாள் திருக்கோயிலுக்கு போயிருந்தோம். அப்போ சந்தித்து அவருடைய கவிதைகள் இன்னமும் எங்களுக்கு அப்படியே ஒரு மாதிரி மனசுக்குள்ளேயே அப்படியே இருக்கிற மாதிரி. கடைசியாக அவரோட கவித்தொப்புக்கான ஒரு கூட்டம் வந்து நேரில் வைக்க முடியாமல் நாங்கள் ஆன்லைனில் வச்சோம். அப்போ அவர் வருத்தப்பட்டாலும் நான் சொல்லி தான் ஆகணும். ஏன்னா புக்கு கிடைக்காமல் ஒருத்தருக்கு டோட்டலாக புக்ஸை வந்து பிடிஎஃபாக ஃபோட்டோ எடுத்து அமுச்சு படிக்க வச்சு திருப்பத்தூர்லேருந்து பேச வச்சோம். ஸோ அவருடைய கவிதை வந்து நம்மளோட ஒரு மகனுக்கும் அப்பாவுக்கும் இருக்கிற அன்பு மாதிரியோ இல்லை அந்த உறவுக்குள்ளே இருக்கிற அன்பு இருக்குது பார்த்தீங்களா, அதை வெளிப்படுத்துகிற ஒரு மாதிரி அதை வார்த்தையால் விவரிக்க முடியாத ஒரு உணர்வு ரீதியான கவிதைகளால் பின்னப்பட்டது தான் அந்த கவிதைகள். அண்ணனையும் கண்ணன் ஸ்டாலின் அவர்களையும் வருக வருகன வரவேற்கிறேன். ஐயா வேளா நெடுஞ்செழியன் ஐயா அவர்களையும், அதன் பிறகாக அண்ணன் தாமரை பாரதி அவர்களுடைய சகோதரி அவர்கள் வந்திருக்கார்கள், அவர்களையும் வருக வருக என வரவேற்கிறோம். திருவண்ணாமலையில் தமிழ்நாடு கலை இலக்கிய பெருமன்றத்தின் மாநில செயலாளர் அண்ணன் ஓவியர் கவிஞர் பே அன்பு அவர்களையும், இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாவட்ட செயலாளர் தோழர் தங்கராஜ் அவர்களையும்,
கைத்தட்டலோடு வருக வருக என வரவேற்கிறோம். இதன் பிறகாக என்ன அப்படின்னா, இந்த எல்லா வேலைக்குமான தொடர் செயல்பாட்டில் இயங்கிக் கொண்டிருக்கிற தம்பி தளபதி சல்மான் அவர்களையும் வருக வருக வரவேற்று இடம் சார்ந்தே நன்றி. நன்றி. நிர்வாகக்குழு உறுப்பினர் அண்ணன் சுரேஷ் அவர்களை மேடைக்கு அழைக்கிறேன். தமிழ்நாடு கலை இலக்கிய பெருமன்றத்தின் மாநில செயலாளர்களில் ஒருவரான அண்ணன் ஓவியர் கவிஞர் பே அன்பு அவர்களை மேடைக்கு அழைக்கிறேன். அடுத்ததாக ஜேபி சொன்னதைப் போல எங்களை பின்னாலிருந்து செயல்படுத்தி கொண்டே இருக்கும் ஒருவர். அவரை நாங்கள் பலவிதமாக வேண்டுமென்றே அவர் இடத்துல நாங்கள் சண்டையிட்டு கொண்டே இருக்கிறோம். ஏன்னா உங்களை சொல்லலை, நான் இருங்க. இன்னைக்கு கூட சாயந்தரம் ஒரு நிகழ்ச்சியில் பேச போகிறேன்னு இருந்து கேட்டுட்டு நீ மட்டும் ஒழுங்காக பேசிட்டேன்னு நீ சொல்லிட்டேன்னா நான் வந்து ஒரு நல்ல பேச்சாளர் நான் ஆயிடுவேன் அப்படின்னு நான் சொன்னேன். அப்போ அவர் சொன்னார், வேணாம், அது வந்து வெளிப்படையில் சொல்லக்கூடாது, ஒரு வார்த்தையை திட்டிட்டு நீ முதல்ல நீ போய் முதல்ல பேசு, அதெல்லாம் அப்படியாக சொல்ல விடுவார். ஆனால் எப்பொழுதுமே எங்களுக்கு ஒரு உருற்ற துணைவாக, ஒரு நண்பனாக, எங்களை சரியாக வழிநடத்திருக்கக்கூடிய ஒரு நபராக இருக்கக்கூடிய அண்ணன் கவிஞர் வேல்கண்ணன் அவர்களை தற்பொழுது வாழ்த்துறை வழங்குவதற்காக அழைக்கிறேன். வாழ்த்துறை சிறப்பாக வழங்கினார். கூடவே இறுதியாக வேட்டுரையும் வழங்கியிருக்கிறார். ஏன் சும்மா இருக்கணும், இதெல்லாம் வந்து பார்த்து ஒரு பிரச்சனையை ஏற்படுத்தி விடுங்க அப்படின்னும் வேட்டுரையும் உங்களுக்கு கொடுத்துட்டு போயிருக்கிறாரு. அண்ணனுக்கு நன்றி. அடுத்ததாக மகிழம் தமிழ் சங்கத்தினுடைய நிர்வாக குழு உறுப்பினர் அண்ணன் பாசறை பாபு அவர்களை பேச அழைக்கிறேன். மிக்க நன்றி அண்ணா. அடுத்ததாக இந்த நிகழ்ச்சியினுடைய அழைப்பிதழை கொடுப்பதற்காக அண்ணன் ரமேஷ் அவருக்கு ஃபோன் பண்ணியிருந்தேன். ஆனால் இந்த மாதிரி நிகழ்ச்சி இருக்குன்னா அவங்களுக்கு ஒரு அழைப்பிதழ் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லும் பொழுது சொன்னார், தெரியும், ஆமாம், அந்த 2 புக்கு வந்து நான் ஆர்டர் போட்டு வாங்கி படிச்சுக்கிட்டு இருக்கிறேன் அப்படின்னு. எனக்கு பெரிய அதிர்ச்சி, வாசிக்கிறது பெரிய அதிர்ச்சியாக தான் இருக்கு இப்பெல்லாம். அது ஒரு கவிதை நூட்களை வாசிக்கிறார்களே, எனக்கு ஒரு நீண்ட நாள் சந்தேகம் உண்டு. அதை நான் வேல்கண்ணன் அடிக்கடி கேட்டுக்கொண்டே இருப்பேன். நான் கவிதை நூல்கள்லாம் இப்போ அதிகம் வாசிக்கிறாங்களா அதிக அளவுக்கு அப்படின்னு. அவர் வாங்கி வாசிக்கிட்டு இருக்கிறேன்னும் போது ஒரு பெரிய நிறைவு ஏற்பட்டது. அதனால் அண்ணன் ரமேஷ் அவர்களை சில வார்த்தைகள் பேசுவது அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். அனைவருக்கும் வணக்கம். இந்த கவிஞர் தாமிரபாதியின் 2 கவிதை நூல்கள் அறிமுக விழாவிற்கு அழைப்பிதழ் வந்தது. எனக்கு முகநூலில் அதை பார்த்துட்டு இந்த புக்கு 2த்தையும் நான் ஆர்டர் போட்டு வாங்கி படித்தேன். ஆனால் எனக்கு கவிதைகள் ரொம்ப ஓரளவுக்கு படித்து பார்த்துருக்கேன். ரொம்ப அருமையாக இருக்காது. மற்றபடி நல்லாவே பண்ணியிருக்காங்க. அது நன்றி, வாழ்த்துக்கள். நன்றி. அடுத்ததாக வாழ்த்துறை வழங்குவதற்காக இப்பொழுதுதான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி கவிஞர் தாமரை பாரதியாரிடம் ஒரு வார்த்தை சொன்னேன். நீங்கள் இந்த தமிழ் நிலத்து பாணன் தான் அப்படின்னு சொன்ன ஒரு வார்த்தைக்காக, அவருடைய கவிதை நூலில் ஒரு வார்த்தைக்காக, அதே போல இந்த நிலத்தினுடைய இன்னொரு தமிழ் நிலத்தினுடைய பாணன் அண்ணன் கண்ணன் ஸ்டாலின் அவர்களை வாழ்த்துறை வழங்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். மிக முக்கியமான கவிஞர். அவருடைய நூல்களை நீங்கள் அனைவரும் வாசிக்க வேண்டும். சமீபத்தில் நான் வாசித்த ஒரு கவிதை தொகுப்பிலே நான் ஒரு கவிதையை வாசித்த பின்னும் எனக்குள் ஒரு மிகப்பெரிய சலனத்தை ஏற்படுத்திய கவிஞர் அவர். அவரை வாழ்த்துறை வழங்க அழைக்கிறேன். இதை நாங்கள் வாழ்த்துறையாக எடுத்துக்கொள்வதா அல்லது வேறு ஏதேனும் சாபமாக எடுத்துக்கொள்வதா? நன்றி அண்ணா. அடுத்ததாக நாம் கருத்துரைக்கு வர இருக்கிறோம். இங்குலியும் நூல் குறித்து என் அன்பிற்கினிய தோழி கவிஞர் கனிமொழி அவர்கள் தற்போது கருத்துரை வழங்குவார்.
மிக செறிவான உரை. நான் தெருகளும் கவிதை தொகுப்பு வந்து வாசிச்சிருக்கேன். இங்கிலீஷும் இப்போ தான் நீங்கள் சொன்ன உடனே குறிப்பாக ஆல்பர்ட் காமியன் நான் பின்னாடி இருந்து ஓடி விட்டேன். நான் ஒரு தீவிரமான ஆல்பர்ட் காமியனுடைய வாசகன். அது இப்போ என்ன பக்கத்துலன்னு பார்த்து அண்ணன் கிட்ட எந்த புக்கில் இருக்குன்னு வாங்கினேன். அது அண்ணனோட புக்கு தான். ஏன் ஆல்பர்ட் காமியை பிடித்தது என்பதற்கான கேள்வி யாரிடம் கேட்டாலும் அதற்கான பதில் இருக்காது. ஏன்னா ஏதோ ஒரு தன்மையை வந்து நம்ம ஆல்பர்ட் காமி கிட்ட தேடி இருப்போம், அது அவர்கிட்ட நமக்கு கிடைச்சிருக்கும். அப்படியான ஒரு தன்மையான கவிஞர் தாமரை பாரதி அவருக்கு கிடைத்திருப்பதாக இந்த கவிதை அவர் எழுதியிருக்கிறார். நான் திரும்பவும் அந்த கவிதையை வாசிக்க வேண்டும் என இந்த நேரத்தில் நினைக்கிறேன். எனக்கு முன்னர் பிறந்து எனக்கு முன்னரே இறந்து, எனக்கு முன்னர் பிறந்து எனக்கு முன்னரே இறந்து, அவர் இறப்புக்கு பின்னரே நான் பிறந்து, அவர் இறப்புக்கு முன்னரே அவர் எழுதிய அவர் இறந்தும் இவ்வளவு ஆண்டுகளாகியும் புகழ் குன்றாத அபத்தமான இவ்வாழ்வு பற்றிய அரிய நூல் ஒன்றை என் இறப்புக்கு முன்னரே நான் படித்து விட்டதுதான் என் பிறப்பிற்கான அர்த்தம் என்றான பின்னர் எனக்கு பின்னர் யார் பிறந்தால் என்ன, யார் இறந்தால் என்ன, யார் இந்த வாழ்வை எழுதினால் எனக்கு என்ன அப்படி என்று ஆல்பர்ட் காமியுக்கு அவர் ஒரு குறிப்பை, ஒரு கவிதையை அவர் வந்து எழுதியிருக்கிறார். நல்ல கைத்தட்டுங்க. தமிழ் கவிஞன் ஆல்பர்ட் காமியை பற்றி பேசுகிறாரு. அவருக்காக ஒரு கவிதையை எழுதியிருக்காரு. நீங்களும் ஆல்பர்ட் காமியை வாசிக்க வேண்டும். அவர் ஏன் இந்த வாழ்வை அபத்தம் என சொன்னார் அப்படின்றதுக்கான தேடல் நமக்கும் வேண்டும். நன்றி அண்ணா இந்த கவிதையை கொடுத்ததற்காக. அடுத்ததாக தெருகளம் கவிதை நூலை குறித்து கவிஞர் பேராசிரியர் மான்வழி அவர்களை பேசுவதற்காக அழைக்கிறேன். மந்திரம் போல் வேண்டும்டா சொல்லின்பம்னு பாரதி சொல்கிற மாதிரி ஒரு மந்திரம் மாதிரி ஓதிட்டு இவ்வளோ நேரம் போயிட்டு நான் நல்லா பேசுகிறேனோ இல்லையோ நம்மளுக்குள்ளேயே ஒரு சந்தேகம். நம்ம பேசுகிறதோட நம்மளுடைய கடமை முடிஞ்சது. எடுத்துக்கொள்ள வேண்டியது நேருடைய விஷயம். அதாவது இவ்வளோ நேரம் சொன்னாங்க சித்தர்னு. நான் எப்படி இதை எடுத்துக்கிட்டேன், நான் பெரிய யோசிச்சிட்டேன். எக்ஸிஸ்டென்ஷியலிசம் பேசுகிற பொட்டு வச்சிருக்கக்கூடிய நவீன சித்தர். மிக்க மகிழ்ச்சி, அற்புதமான ஒரு உரை. அடுத்ததாக மகிழம் தமிழ் சங்கத்தினுடைய தலைவர் திரு சீனி கார்த்திகேயன் அவர்கள் தலைமை உரை ஆற்றுவார். மிக்க நன்றி. நாம் கிட்டத்தட்ட அந்த நிகழ்ச்சியினுடைய இறுதிக்கட்டத்தை நெருங்கியிருக்கிறோம். கவிஞர் தன்னுடைய ஏற்புரையை ஏற்பதற்கு முன்னால் கொஞ்சம் பாராட்டெல்லாம் போட்டு சால்வையெல்லாம் போட்டு கொஞ்ச நேரம் நீங்களும் ஃப்ரீயாகிக்கங்க. மிக சிறப்பாக வாழ்த்துரை வழங்கிய அண்ணன் வேல்கண்ணன் அவர்களுக்கு மகிழம் தமிழ் சங்கத்தின் தலைவர் அவர்கள் பொன்னாடை பொருத்தி அடுத்ததாக கவிஞர் அண்ணன் ஸ்டாலின் கண்ணன் அவர்களுக்கு தலைவர் அவர்கள் பொன்னாடை கொடுக்கிறார். கனிமொழி அவர்களுக்கு அண்ணன் ரமேஷ் அவர்கள் பொன்னாடை பொருத்துவார். வெடியாய் வெடித்த கருத்துரையாக வழங்கிய அக்கா மான்வழி அவர்களுக்கு அண்ணன் பாசறை பாபு அவர்கள் பொன்னாடை பொருத்துவார். அடுத்ததாக வீடியோ எடுத்து இன்னைக்கு வந்து தமிழ்நாட்டில் எங்கே இலக்கிய கூட்டங்கள் நடந்தாலும் அங்கே முக்கியமாக ஒரு ஸ்டாண்ட் போட்டு ஒருத்தர் நிற்பாங்க, ஸ்ருதி டிவி. அவங்க இல்லைன்னா உண்மையாகவே தமிழ்நாட்டில் இலக்கியம் வாழாதுன்னு நினைக்கிறேன். நான் சொல்வது மிக எல்லாமே இல்லை, உண்மையாகவே மிக அற்புதத்தோடு மிக முக்கியமான வேலையை ஸ்ருதி டிவி செய்து கொண்டிருக்கிறது. ஆகவே அதற்காக மகிழ்ச்சி அவசியம் ஒரு நினைவு பேசி வருகிறது. அடுத்ததாக இந்த நிகழ்வினுடைய ஆரம்பத்திலே பாடல்களை பாடி நான் வள்ளலாரை பாடினால் விமர்சனம் வருகிறது என்று சொன்னார் அல்லவா, அதெல்லாம் யாரும்
இருக்கக்கூடிய கவிஞர் தாமரை பாரதி அவர்களுக்கு நினைவு பரிசினை தலைவர் அவர்கள் வழங்குவார் கேட்டுக்கொள்கிறேன். தற்போது இங்குலிகம், தெருகுலம் மற்றும் இன்ன பிற கவிதை நூல்களை இயற்றிய கவிஞர் அதிகாரி தாமரை பாரதி அவர்கள் தற்போது ஏற்புரை வழங்குவார். ஒரு நிகழ்ச்சியான ஒரு ஏற்புரை. கவிஞர் அவர்களுக்கு நன்றி. மகிழம் தமிழ் சங்கம் 2021 ஆரம்பித்து இப்போ இந்த ஆண்டு புதிய நிர்வாகிகளை தேர்ந்தெடுத்திருக்கிறோம். அதுக்கு புதிய நிர்வாகிகளுக்கான அடையாள அட்டைகளை கவிஞர் தாமரை பாரதி அவர்களை வழங்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். துணைத் தலைவராக அண்ணன் பாசறை பாபு, துணைத் தலைவராக திரு வினோத் அவர்கள், இணை செயலாளராக இசையமைப்பாளர் நண்பன் நிரஞ்சன் அவர்கள், இணை செயலாளராக நந்தினி ஜெயபாரதி அவர்கள், இணை செயலாளராக தளபதி சல்மான் அவர்கள், நிர்வாக குழு உறுப்பினராக அண்ணன் ரமேஷ் அவர்கள், நிர்வாக குழு உறுப்பினராக அண்ணன் சுரேஷ் அவர்கள், நிர்வாக குழு உறுப்பினராக தோழி கனிமொழி அவர்கள், நிர்வாக குழு உறுப்பினராக அக்கா மால்வழி ரஞ்சித் அவர்கள், நிர்வாக குழு உறுப்பினராக மாமா முஜாஹித் அவர்கள், நிர்வாக குழு உறுப்பினராக அங்கே பத்ம ஜோதி அவர்கள், நிர்வாக குழு உறுப்பினராக என் மாணவன் சலாவுதீன் அவரை மதிக்கிறேன். செயலாளராக கு ஜெயபிரகாஷ், நிறுவன தலைவராக எங்கள் தலைவர் சி கார்த்திகேயன் அவர்கள், இறுதியாக எல்லாவற்றையும் கட்டுக்குள் வைத்திருக்கும் பொருளாளராக நான் நன்றியுரை வழங்க நந்தினி ஜெயபாரதி அவர்களை அழைக்கிறேன். அவையில் இருக்கும் அனைவருக்கும் வணக்கம். நான் நந்தினி ஜெயபாரதி. தலைமையுரையேற்ற திரு சீனி கார்த்திகேயன் ஐயா அவர்களுக்கும், முன்னிலையேற்ற திரு பாசறை பாபு, திரு வினோத், திரு ரமேஷ், திரு சுரேஷ் ஐயா அவர்களுக்கும், வரவேற்புரையேற்ற திரு ஜெயபிரகாஷ் அவர்களுக்கும், வாழ்த்துறை வழங்கிய கவிஞர் வேல்கண்ணன் அவர்களுக்கும், கவிஞர் ஸ்டாலின் கண்ணன் அவர்களுக்கும், கவிஞர் தாமரை பாரதியின் இங்குலிகம் நூல் பற்றி பேசிய கவிஞர் திருமதி கனிமொழி அவர்களுக்கும், தெருக்களம் நூல் பற்றி பேசிய பேராசிரியர் திருமதி மான்மிழி அவர்களுக்கும், ஏற்புரை ஏற்ற நிகழ்வின் கதாநாயகன் கவிஞர் திரு தாமரை பாரதி அவர்களுக்கும், நெறியாள்கை ஏற்ற திரு சிறகன் அவர்களுக்கும், இசைப்பாடல் ஏற்ற அருணை திரு மா ரவி அவர்களுக்கும், நிகழ்வை ஒருங்கிணைத்த தளபதி சல்மான் அவர்களுக்கும், ஊடக பங்களிப்பை ஏற்ற சுருதி டிவி அவர்களுக்கும்,
நிகழ்விற்கு வருகை தந்த அனைவருக்கும், இவ்விழாவினை சிறப்பித்த மற்ற நண்பர்களுக்கும் நன்றி, வணக்கம். நன்றி. மீண்டும் மற்றொரு நல்ல நிகழ்ச்சியில் நாம் சந்திப்போம். ஒரே ஒரு தகவல், மகிழம் தமிழ் சங்கத்திலே தன்னை உறுப்பினராக பச்சையப்பன் ஆடிட்டர் அவர்கள் தன்னை இணைத்துக் கொண்டிருக்கிறார். மகிழம் தமிழ் சங்கத்திலே தங்களை ஒரு அங்கமாக விரும்பிக் கொள்ள நினைக்கும் நண்பர்கள் ஆண்டு சந்தாவாக 500 ரூபாய் செலுத்தி சங்கத்தில் இணைந்து கொள்ளலாம். நன்றி.